உலகிலேயே சிறந்த தந்தை என்னுடைய அப்பா தான், இனி திரும்ப வரவே மாட்டாரா அப்படின்னு காஷ்மீர்ல தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட மதுசூதனனுடைய மகன் கதறி எழுத சம்பவம் அங்கிருந்தவர்களை கண்கலங்க வச்சிருக்கு. தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவருடைய உடல் விமானம் மூலமா சென்னை கொண்டு வரப்பட்டுச்சு. உலகிலேயே சிறந்த தனது தந்தை இனி வரமாட்டாரா அப்படின்னு கதறிய அவனுடைய மகனின் கதறல் அனைவரையுமே உலுக்கி இருக்கு. ஜம்மு காஷ்மீர்ல தீவிரவாதிகளால சுட்டுக் கொல்லப்பட்ட 27 பேர்ல ஒருத்தரான ஆந்திர மாநிலம் நெல்லூரை சேர்ந்த மதுசூதனனுடைய உடல் டெல்லியிலிருந்து விமானம் மூலமா சென்னை கொண்டு வரப்பட்டுச்சு. அப்போ உடலை வாங்க வந்திருந்த அவருடைய குடும்பத்தினர் சோகத்துல கதறி அழுதுருக்காங்க. அதுக்கப்புறமா மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர், அரசு அதிகாரிகள் மற்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உட்பட அதிமுக காங்கிரஸ் நிர்வாகிகள் மதுசூதனனுடைய உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அப்போ பலியான மதுசூதனனுடைய மகன் அஞ்சலி செலுத்த வந்த அவருடைய குடும்பத்தினர் கதறி எழுதியிருக்காங்க. கொஞ்சம் பேக் மாட்டோம் குறிப்பா மதுசூதனனுடைய மகன் ஒவ்வொருத்தருடைய கையையும் பிடிச்சுக்கிட்டு தன்னுடைய அப்பா இனி வரவே மாட்டாரா அப்படின்னு கேட்டதோட, தன்னுடைய தந்தை தான் உலகத்திலேயே சிறந்தவர் அப்படின்னு சொல்லி நைனா நைனா அப்படின்னு கதறிய காட்சி அங்கிருந்தவர்களுடைய மனதை உலுக்கியதோடு எல்லாரையுமே கண்கலங்க வச்சிருக்கு. அதுக்கப்புறமா அவருடைய குடும்பத்தார் மற்றும் ஆந்திர மாநில வட்டாட்சியர்கிட்ட பிரேதத்தை ஒப்படைத்த அதிகாரிகள் அவசர ஊர்தி மூலமா சொந்த ஊரான நெல்லூர் அனுப்பி வச்சிருக்காங்க. ஏவிடி கரெக்டாக எப்படி இருக்குன்னு பார்த்து My father has so much to listen. Officer, sir. Side, sir. Officer, sir, officer, sir. I will not. Sama mungkin கேமரா விட்டா அங்கே டிஸ்டர்ப் ஆகும் ஃபோன் அடிக்கும். No. Salvi. Madam. Sir, disturb. Hey, mobile यार पर. नाम मीडिया ஒன்றும் தெரியல எனக்கு. கொஞ்சம் மேலே தூக்க போகிறேன், எதுவும் தெரியல.